தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் எப்படி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற முயற்சியை சீமான் அவர்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரோ, சீமான வீழ்த்தினுங்கிற எண்ணத்தில் எதிரிகளும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பகுத்தறிவை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ நான் பார்த்தேன், சீமான பிஜேபியினுடைய பீட்டின்னு சொல்கிறவன்லாம் யார் அப்படின்னு பார்க்க போகும்போது, ஏற்கனவே பிஜேபி கூட குடும்பம் நடத்தி கல்யாணம் முடிச்சு தாலி கட்டி குழந்தை பெற்று குடும்பம் நடத்தி வாழ்ந்தவன் தான் யாரை பார்த்து சொல்கிறான்? சீமான பிஜேபியினுடைய பிடிஎம். இவ்வளவு இருந்தும் அதுக்கெல்லாம் யாரையும் பற்றி பிரச்சனை பண்ணாமல் சீமான் தான் பிஜேபியினுடைய பிடிஎம்னு நிறுவ பார்க்குறான் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ சீமான் தானா மக்களுக்கானவன். ஒரு நேர்மையான மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த தொலைக்காட்சியுமே விவாதம் பண்ணுறதில்லை. சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தா ஊதி பெருசாக்குறது, கமலஹாசனுக்கு பேசாத பேச்சா, எங்கே திரும்பினாலும் கமலஹாசன் வந்து விட்டார், டார்ச்சரைட்டை கொடுத்து விட்டார், அப்படி இப்படின்னு. இது மக்களுக்கு மத்தியில் ஒரு விரக்தி ஏற்படுது. தமிழ் தேசிய ஊடகங்கள் ஊடகங்களின் சூப்பர் ஸ்டார் தமிழ் தேசிய ஊடகங்கள் தாங்கிறது மக்களுக்கு மத்தியில் ஒரு பெயர் இருக்குது. அல்லது தமிழ் தேசியத்தின் மீது அரைகுறையுமான ஒரு தடுமாற்றம் என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த தடுமாற்றத்தை விடுங்க, உறுதியாக ஒரு தடவை என்னை நீங்கள் நம்பி பாருங்க. ஒரு ஆறு எப்படி அது ஓடிக்கிட்டே தண்ணி ஓடிக்கிட்டே சென்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது சுத்தமாக இருக்கும். ஒரே இடத்துல அந்த தண்ணி தேங்கி கிடந்துச்சுன்னா அது என்னவாகும்? அசுத்தமாயிரும், சாக்கடையாயிரும். அப்படித்தான் ஒரே திராவிட கட்சிகள்கிட்டயே இந்த ஆட்சி இருந்து இது சாக்கடையாயிருச்சு. என்ன கதை? ரிப்பீட்டு. அதை விட த்ரில்லிங்கும் பரபரப்பும் சுவாரஸ்யமும் கூடுதலா 10 மடங்கு கூட இருக்கும் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் திருச்சி மாநாடுங்கிறது. இரண்டாயிரத்தி 26 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நியூஸ் 7ல பாத்தீங்கன்னா, அதாவது கருத்து கணிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல சீமான் அவர்களினுடைய சின்னமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக கரும்பு விவசாயி போட்டிருக்காங்க. இன்னமும் நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஊடகங்கள் இப்படி பொறுப்பற்ற முறையில செய்திகளை வெளியிடுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னமும் இந்த விஜயை அனுப்பி சீமானுடைய வளர்ச்சியை தடை செஞ்சிடலாம்ங்கிற எண்ணம் அந்த அதிகார வர்க்கத்துக்கு வருது பாத்தீங்களா? தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் எப்படி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற முயற்சியை சீமான் அவர்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரோ, சீமான வீழ்த்தினுங்கிற எண்ணத்துல எதிரிகளும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்கிறத தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ எனக்கெல்லாம் சீமான் அவர்கள் மீது ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு. அப்போ பழனி பாபா அவர்களுடைய ஒரு வார்த்தை வந்துச்சு, அதிகார வர்க்கம் யாரை நல்லவங்கிறானோ அவன் தான் மக்களுக்கானவன், அதிகார வர்க்கம் யாரை கெட்டவங்கிறானோ அவன் தான் யாரை நல்லவன் சொல்றானோ அவன் மக்களுக்கு எதிரானவன், யாரை கெட்டவன் சொல்றானா அவன் தான் மக்களுக்கானவன் அப்படிங்கிற அந்த அரசியல் பகுத்தறிவை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ நான் பார்த்தேன், சீமான பிஜேபியினுடைய பீட்டின்னு சொல்றவன்லாம் யார் அப்படின்னு பார்க்க போகும்போது, ஏற்கனவே பிஜேபி கூட குடும்பம் நடத்தி கல்யாணம் முடிச்சு தாலி கட்டி குழந்தை பெற்று குடும்பம் நடத்தி வாழ்ந்தவன் தான் யாரை பார்த்து சொல்றான்? சீமான பிஜேபியினுடைய பிடிஎம். சீமான் அந்த ஹைதராபாத்தில் போய் ஒரு தமிழனுக்கு வாக்கு கேட்டதில் பின்னாடி தாமரைன்னு ஒரு புகைப்படம் இருந்ததை வச்சு, அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு சீமானை பிஜேபியினுடைய பிடிஎம்னு சொல்கிற இந்த தமிழ் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் மோடி கூட மேடையில் நின்று மோடியை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து
மோடி கூட போய் பல்ல காமிச்சு, அமித்ஷாவுக்கெல்லாம் போய் ஓடி ஓடி போய் வணக்கம் போட்டு, இவ்வளவு இருந்தும் அதுக்கெல்லாம் யாரையும் பற்றி பிரச்சனை பண்ணாமல் சீமான் தான் பிஜேபியினுடைய பிடிஎம்னு நிறுவ பார்க்குறான் அப்படின்னா அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ சீமான் தானா மக்களுக்கானவன். இவங்க சொல்லாமல் இருந்திருந்தா கூட நம்ம சீமானை நம்புறதா வேணாமங்கிற குழப்பத்திலே நம்ம இருந்திருப்போம். இவங்க எப்போ வாயை திறந்து சொன்னாங்களோ அப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், சீமானத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ பழனி பாபா சொல்லுவாருக்கு, அதிகாரம் வர்க்கம் உன்னை மேற்கு பார்க்க சொன்னால் நீ கிழக்க பாரு. ஏன்னா உன்னை மேற்கு பார்க்க சொல்கிறது கிழக்க வேற நீ பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. உன்னை கிழக்க பார்க்க சொன்னா நீ மேற்க பாரு, அதுக்குன்னு மேற்க பார்க்காம இருந்துடாத, கிழக்க பார்த்துட்டு மேற்க பாரு அப்படிங்கிற அந்த அரசியல் பகுத்தறிவை அவர் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் நாம சீமானை ஆதரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியமும் ஒரு விழிப்புணர்வும் வந்தது. இன்னொன்னு, இப்ப நாம் தமிழர் கட்சி புதிய மாற்றத்தோடு எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தொலைக்காட்சியும் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்ப இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே அந்த தொலைக்காட்சியில மட்டும்தான் பேசுவீங்களா, இல்ல எந்த மாதிரியான ஒரு வழிமுறைப்படுத்துதலை சீமான் அவர்கள் முயற்சிக்கிறார்? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊடகம் அண்ணனுக்கு வேணுங்கிறதுனால ஏற்படுத்தப்பட்டதுதான். இது நீண்ட நாள் கோரிக்கையா இருந்ததுல, ஏன் இதை செவி சாய்க்காம இப்போதுதான் பொருளாதார வலிமை வேணும்ல தங்கச்சி, பொருளாதார வலிமை வேணும், அதை இயக்குறதுக்கு உண்டான அறிவாற்றல் மிக்க இளைஞர்கள் வேணும். சும்மா இல்லைல்ல, நீங்களே உங்களுடைய சேனல் நடத்துறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பை நீங்கள் செயல்படுத்துறீங்க, அது எவ்வளோ பெரிய எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், கேமராமேன் ஒரு ஆள், நேர்காணல் எடுக்கிறதுக்கு ஒரு தரம், நேர்காணல் எடுக்கிறாந்தாலும் அதுக்கான கேள்விகளை தயார் செய்யணும், சிந்திக்கணும், அரசியல் சூழல்களை சுற்றி நடந்தது, நேற்று நடந்தது, சமீபத்தில் நடந்தது, கடந்த கால வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டு முயற்சியில தான் ஒரு நிறுவனம் என்ன செய்ய முடியும், இயங்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு தான் அண்ணனுக்கு வந்திருக்குது. அதனால ஒரு தனித்துவமான எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட அது நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊடகமாக இருக்கணும்னு அண்ணன் அந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தான் அதை செயல்படுத்துறாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதுக்குன்னு மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் புறக்கணிப்பு வந்துரும்னு யாரும் அச்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஊடகங்களையும் மக்கள் ஆதரிப்பாங்க. சீமான் அவர்கள் அந்த ஊடகத்தை கை காமிச்சாத்தான் அந்த ஊடகம்னு இல்லையே, மக்கள் பார்வையாளர்கள் தானே ஊடகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க பார்வையாளர்கள் தான். அதுக்குன்னு அதில் வரக்கூடியதை மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற சேனல்கள்லாம் பார்க்க. இப்போ நான் டிவியில் எந்த சேனலையுமே பார்க்கறது இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் சொல்கிறத கேட்டாலே நமக்கு ஒரு வெறுப்பு, கோபம் தான் வருது. பேசுறதெல்லாம் பொய், சொல்கிறதெல்லாம் திருச்சி தனக்கு சாதகமாக பேசுறது. ஒரு நேர்மையான மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த தொலைக்காட்சியுமே விவாதம் பண்ணுறதில்லை. சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தா ஊதி பெருசாக்குறது, கமலஹாசனுக்கு பேசாத பேச்சா, எங்கே திரும்பினாலும் கமலஹாசன் விட்டார், டார்ச்சர் ரைட்ஸை கொடுத்து விட்டார், அப்படி இப்படின்னு. இது மக்களுக்கு மத்தியில் ஒரு விரக்தி ஏற்படுது. உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் வேணும் அப்படிங்கன்னா நல்ல செய்தியை மட்டும்தான் கேட்கணும், உண்மை செய்தியை மாத்திரம்தான் பார்க்கணும். அப்படின்னா எங்கள் தேசம் வலையொலியவோ தொலைக்காட்சியோ பார்த்தா அதுக்கு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, அதாவது இதுவரை தொலைக்காட்சி இல்லை அப்படின்ற காரணத்தால தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு வலையொலியாக செயல்பட்டாங்க. ஏன்னா தமிழ் தேசிய கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு. அப்ப இனிமேல் அதற்கெல்லாம் தடை ஏற்படாதா, அவங்களுடைய அந்த வலையொலிகள் எல்லாம் பாதிக்கப்படாதான்ற கேள்வியும் எப்படி தடை ஏற்படும்? அது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அது எங்கள் தேசம்ங்கிறது பல தொலைக்காட்சிகளில் அது ஒரு தொலைக்காட்சி, எங்கள் தேசம்ங்கிறது பல வலையொலிகளில் அது ஒரு வலையொலி. இன்றைக்கி எப்படி நம்ம தமிழ் தேசிய ஊடகமான தாய் தமிழ் இருக்குது, கலைஞர் இருக்குது, ஐயா ராமனா அவர்களுடைய காணொலி இருக்குது, சாட்டை இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா எனக்கு பெயர்கள் நினைவில் இல்லை, இப்படி பலதும் இருக்கிற மாதிரி எங்கள் தேசங்கிறதும் ஒரு வலையொலி. ஒரு எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதத்தோடு போகிறத விட 10 ஆயுதத்தோடு போகிறதுங்கிறது ஒரு பலம் தானே. அப்படி ஒரு பலமாக தான் நீங்கள் அதை கருதணுமே ஒழிய அதை வந்ததுச்சுன்னா இது வீழ்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இருவரும் சேர்ந்து சமமாக கைகோர்த்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். இன்னொன்று, ஏற்கனவே சோசியல் மீடியாவின் ஹீரோவாக தான் சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாரு. இப்போ இது இன்னும் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும். தமிழ் தேசியத்தின் தமிழ்நாடு அரசியலின் சூப்பர் ஸ்டாராகத்தான் சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாரு. தமிழ் தேசிய ஊடகங்கள் ஊடகங்களின் சூப்பர் ஸ்டார் தமிழ் தேசிய ஊடகங்கள் தாங்கிறது மக்களுக்கு மத்தியில் ஒரு பெயர் இருக்குது. இன்னைக்கு தமிழர்கள் பெரும்பாலும் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழ் தேசிய ஊடகத்தை தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா மற்ற காணொலிகள் மீது, வலைவலிகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னத்தையாவது பேசுகிறாங்க, வாய்க்கு வந்ததை பேசுகிறான், அவனுக்கு வருமானத்துக்காக வேண்டி, பார்வையாளருக்காக வேண்டி என்னத்தையாவது ஒரு தமிழைனை வச்சு விட்டுட்டு செய்கிறான் அப்படிங்கிற அந்த புரிதல் பாமர மக்களுக்கு கூட வந்துருச்சு. சீமான் அவர் ஒரு போட்டோவை போட்டுட்டு
சீமான் இப்படி சொல்லியிருக்கான்னு உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு வெறுப்பில் தான் மக்கள் வந்து தமிழ் தேசிய ஊடகத்தை விரும்பி பார்க்குறாங்க. இவங்க சொன்னால் உண்மையை சொல்லுவாங்க, இவங்களுடைய செய்தி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தமிழ் தேசிய ஊடகத்தின் மீது தான் நம்ம மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா. இன்னொரு கேள்வி, சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தேர்தலின் போது ஆட்சி வரையறையை நீங்க எப்படி திரை கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்களோ அதே பாணியில நான் வந்து திரைப்படமாக திரையிட்டு உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எங்கள் தேசத்தின் மூலமாக சீமான் அவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. செய்யலாமா, செஞ்ச ஒன்று அது ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது இன்றைக்கி வந்து சினிமா கவர்ச்சிக்கு மோகம் கொண்ட இளைஞர் கூட்டம் நிறையா இருக்குது. அது எல்லாருமே அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். ஒரு பருவ வயதில் யாருமே சினிமாவை வந்து விரும்பி பார்க்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்குங்கிறது அதுதான். அதை கடந்து தான் அதுக்கப்புறம் இந்த இதுலையா போய் நம்மளுடைய லைஃப்பை தொலைக்கிறதுங்கிற ஒரு வெறுப்பு வந்ததுக்கப்புறம் இளைஞர்களுடைய கவனமும் அவங்களுடைய பாதையும் மாறும். அப்படி இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு சினிமா மோகங்கிறது இயல்பாகவே இருக்குது. அந்த சினிமா மோகத்தை அரசியலுக்காக வேண்டி எப்படி பயன்படுத்துங்கிறத அண்ணன் யோசிக்கிறாரு. இது அண்ணன் முன்கூட்டியே செஞ்சுருந்தாருன்னா அவருடைய இயக்குனருடைய அந்த திறமையை வந்து அவர் எப்பயோ பயன்படுத்தியிருக்கலாம். அண்ணன் வந்து ரொம்ப தாமதமாக அவருக்கு அந்த சிந்தனை வந்திருக்குங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ மக்களின் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 சீமானவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? இது வரைக்கும் மாநாடா இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், வரவங்க வாங்கன்ற அழைப்போடு நிறுத்திப்பீங்க. ஆனா இந்த முறை 10 லட்சம் பேர் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட நாம் தமிழர் கட்சி மும்பரமாக செயல்படுதுன்னா எதற்காக இவ்வளவு வீரியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு கேட்டா, தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய அல்லது தமிழ் தேசியத்தின் மீது அரைகுறையுமான ஒரு தடுமாற்றம் என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த தடுமாற்றத்தை விடுங்க, உறுதியாக ஒரு தடவை என்னை நீங்கள் நம்பி பாருங்கள். அதாவது மக்கள் இனி திமுக ஓட்டு போடக்கூடாதுரா, இவன் வந்தால் 1000 ரூபாய் 500 ரூபாயும் கொடுத்து நம்மளை ஏமாற்றி 5 வருஷம் கரண்ட் பில்லு அந்த பில்லு பால் வேலை அம்புட்டையும் கூட்டி நம்மள்ட்ட இருந்து பிடிங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பு, அந்த வெறுப்பு மக்கள் மனதில் இருக்கும். கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை மாற்றிடுவாங்க. அந்த 5000 ரூபாய் பார்த்த உடனே அப்போ ஆசைப்படுறவன் 5000 ரூபா கிடச்சிருச்சு நமக்கு, 10,000 ரூபா ஈரோடு கலக்கில் நடந்துச்சுல. இந்த பண ஆசைக்கு மக்கள் அடிமையாயிடக்கூடாது. அதில் இருந்து அவங்கள மீட்டணும், வேறு ஒரு திசையை அவங்களுக்கு காட்டணும். ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு வாக்களித்து பாருங்கள். இப்போ நானுமே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நம்ம வந்து இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆறு எப்படி அது ஓடிக்கிட்டே தண்ணி ஓடிக்கிட்டே சென்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது சுத்தமாக இருக்கும். ஒரே இடத்துல அந்த தண்ணி தேங்கி கிடந்துச்சுன்னா அது என்னவாகும்? அசுத்தமாயிரும், சாக்கடையாயிரும். அப்படித்தான் ஒரே திராவிட கட்சிகள்கிட்டயே இந்த ஆட்சி இருந்து இது சாக்கடையாயிருச்சு. அதனால தான் இன்றைக்கி அரசியல் சாக்கடைங்கிறோம். அதை சுத்தப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சின்னு சீமான் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த அரசியலை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிகாரத்தை ஒரே நபர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, மாறி 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 கொடுத்துக்கிட்டே வாங்க. யாருடைய ஆட்சியில் நல்ல மக்களுக்கான விலைவாசிகளும் மக்களுக்கான வாழ்வு முறைகளும் சரியாக இருக்குதோ அங்கே ஒரு ஆற்றுக்கு அணைய கட்டுற மாதிரி அந்த அதிகாரத்தை மறுபடியும் அந்த தலைவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அது அவங்களுக்கான பாதுகாப்பையும் உரிமையும் பெற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நபருக்காக வேண்டி தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிடுங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற சுயநலம் உங்களுக்கு வரணும். சுயநலம் எப்போ வரணும்னா, உனக்கு ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன பயன், நான் என்னத்தை அடைய போகிறேன், அந்த எண்ணத்தில் சுயநலத்தோடு வாக்கு செலுத்துங்க. கண்டிப்பாக அதைத்தான் நாமளே உணர்த்துறோம். அதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் நான் இவ்வளவு பெரிய மாநாட்டை சிரமப்பட்டு நீங்கள் வாங்க, தடுமாறாதீங்க, எண்ணத்தை மாறிடாதீங்க. மனித மனம் குரங்குன்னு சொல்லுவாங்க. மனம் மாறும், பணத்தை கண்டவொன்னே மாறும், பதவியை கண்டவொன்னே மாறும், இலவச பொருட்களை கண்டவொன்னே மாறும். அதாவது இலவச செய்திகளை கேட்டவுடனே எடப்பாடி 2000 ரூபா தரேங்கிறாரு, இவர் மிக்சி, அவர் கிரைண்டரு, அவர் சைக்கிள், இவர் லேப்டாப்பு, இப்படி உங்களை ஆசை வார்த்தை காட்டி 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 ஏமாந்திருவான். ஏற்கனவே ஒரு கதாநாயகி வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதி ஆளும் கட்சிக்கு. அப்படியா? கதாநாயகியா? அதாவது கனிமொழி அவர்களை தான் அவங்க கதாநாயகி. ஆமா 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 ஆமா. என்னத்த சொல்றது, சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். என்ன அதெல்லாம் கேவலத்தினுடைய உச்சம். இதனால் வரைக்கும் நான் பொய் சொல்லிட்டேன். இனிமேல் கனிமொழி அவர்களும் ஏற்கனவே பொய் சொல்லி இந்த சமூகத்தில் அம்பலப்பட்டவங்க தானே. இந்த விதவை பெண்கள், இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களில் அதிமுக விமர்சனம் செஞ்சு எங்கத்தமியை காணோம், அந்த பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் நிறையா பண்ணியிருக்காங்க. கனிமொழி அவர்கள் வர்றதுனால ஒன்றும் பெரிய அவங்க சொல்ல வேண்டிய பொய்ய
திமுகவினுடைய பொதுச் செயலாளர் செய்ய கொடுக்க வேண்டிய போய் ஒரு திமுகவினுடைய மகளிர் அணி தலைவியை வச்சு கொடுக்க வைக்கிறாங்க. இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? கண்டிப்பா. இன்னொன்னு, சீமான் அவர்கள் அதாவது மாற்று கட்சியா இருந்தாலும் வாங்க, கட்சியை தாண்டி இந்த இடத்துல எல்லாருமே கூடுங்க அப்படின்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து திமுக காரன் திமுக மாநாட்டுக்கு தான் போவாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சிக்கு வந்தவங்களோ, அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தின வாக்குகளோ எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். அதுக்கு முன்னாடி சீமான் வருகைக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க? கண்டிப்பா திராவிட கட்சிகளுக்கு தான். அங்க இருந்து தான் வாக்கு வருது. ஆமா, அதத்தான் அண்ணன் சொல்றாரு, வேற கட்சியா இருந்தாலும் கூட்டிட்டு வா, அவனுக்கு மனம் மாறிடுச்சுன்னா அவன் நம்ம கட்சிக்கு வந்துருவான், நமக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு நாள் அந்த ஒரு மாநாட்டுல சீமான் அவர்களால் அவங்களால மனம் மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க சாதிய தலைவர்கள் மாநாடு போட்டு பார்த்திருப்பீங்க, ஆமா, மத தலைவர்கள் மாநாடு போட்டு பார்த்திருப்பீங்க, சிம்பு நடிச்ச மாநாடு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சிம்பு நடிச்ச மாநாட்டுல என்ன கதை? ரிப்பீட்டு. அதை விட த்ரில்லிங்கும் பரபரப்பும் சுவாரஸ்யமும் கூடுதலா 10 மடங்கு கூட இருக்கும் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் திருச்சி மாநாடுங்கிறது. அதனாலதான் அண்ணன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை இங்க வாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வந்து செலவுகள் ஆவதற்கு இருக்கு. இதுல உலக தமிழர்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இருக்கும், செலவு இருக்கத்தானே செய்யும். அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கழிவறை வசதி செஞ்சு கொடுக்கணும், அவங்கள வந்து ஒரு இடத்துல கூட வச்சுட்டு மறுபடியும் அவங்க விஜயை மிஞ்சிய பிரம்மாண்ட மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரா? இல்ல, அந்த பிரம்மாண்டத்தை காட்டணுங்கிறது நோக்கம் இல்லை. மக்களின் மனம் மாறணும். இங்க வந்து மக்களினுடைய சிந்தனையிலையும் மனதிலும் தான் அழுக்கு படிஞ்சு போய் கிடக்குது. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் அவர் மாநாடு போடுறாரு. அதான் நான் சொன்னேன், சாதி தலைவர்கள் சாதிய எண்ணத்தை வளர்ப்பதற்கு மாநாடு போடுவாங்க, மத தலைவர்கள் மத சிந்தனையை ஊட்டுவதற்கு மாநாடு போடுவாங்க. இவர் அரசியல் சிந்தனையை ஊட்டுறாரு. மக்களினுடைய மனதில் நீங்க எப்படி வாக்கு செலுத்தணும், உங்களுடைய அரசியல் அதிகாரம்னா என்னங்கிறத உணர்த்துறாரு. மாற்று கட்சிக்காரனா இருந்தாலும் அவனுக்கு போய் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல நமக்கு. அவன் ஒருவேளை மனம் மாறலாம்ல. திமுகவில் இருந்து எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க எங்கள் ஊரில் இருக்காங்க. என்னடா திடீர்னு நம்ம சொந்தக்காரலாம் என் மச்சான்லாம் கேட்பாரு, ஏய் என்ன கிராமத்தில் கட்சியே இல்லை, 50 ஓட்டு 100 ஓட்டு உங்களுக்கு பதிவாக இருக்குது விவசாய சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2021 கேட்டாப்புல. அப்படிலாம் வந்து ஒரு மேஜிக்கும் லாஜிக்கும் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளினுடைய மனதை மாற்றணும், சிந்தனையை மாற்றணும், அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தவறான எண்ணத்தை போக்கணும். அதுக்குத்தான் இந்த அண்ணன் இவ்வளவு கடுமையான முயற்சி. பிரம்மாண்டத்தை காட்டணும்னா அண்ணனுக்கு என்ன சினிமா நடிகனா சீமான் அவர்கள்? கண்டிப்பா அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.